இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம கௌதம் கார்த்திகை அடித்து திருத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க நம்ம இலக்கியா. ஆனால் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகை இந்த அஞ்சலியும் திருந்தணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த அஞ்சலி விட்டாவா கண்டிப்பாக நம்ம கார்த்திகை ஒரு கேவலமான நிலைமையில் நிப்பாட்டுருவா அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தாங்க ஒழுங்கு மரியாதையோட பண்ணதெல்லாம் நான் மன்னிச்சிட்றேன், வீட்டுக்கு வாடா அப்படின்னு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை கூப்பிட்றாங்க. போதை நிறுத்து, கடைசி வரைக்கும் உன்னுடைய அடிமையை என்னை வச்சுக்கிட்டு என்னுடைய மொத்த சொத்தை நீ உரிமை கொள்ளலான்னு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு திரும்ப நம்ம கௌதமை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை கேட்டதும் நம்ம கௌதமுக்கு பயங்கர கோவங்க. போதும் நிறுத்துடா, உன்னுடைய சொத்து பற்றி யாருக்கு வேணும், நீ ஒரு நல்ல நிலைமைக்கெல்லாம் இல்லை, நீ சொந்தமாக யோசி, சொந்தமாக முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் நானே மொத்த சொத்து பத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். மற்றபடி இந்த அஞ்சலியோட பேச்சையும் இந்த எஸ்எஸ்கேயோட பேச்சையும் கேட்டால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற உண்மையை இப்போ தாங்க தெரியப்படுத்துகிறாங்க. உன்னை நான் கடத்தி என்ன நான் சாதிக்க போகிறேன், இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு உன்னை கடத்திட்டு அந்த ஒரு பழியை என் மேலே போட்டான். கூடவே உன் மனைவி இப்படி இந்த எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. இந்த ஒரு உண்மை உனக்கு தெரியுமா, அருமை மனைவி கொண்டாடிட்டு இருக்கு, நீ ஃபஸ்ட்டு கார்த்தி எல்லாரையும் இது பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திகோட மரமண்டிக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப நம்ம கார்த்திக் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனதும் பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம் நம்ம ஜானுக்கு. ஆனால் அந்த அஞ்சலி தாங்க இப்போ இருக்க பயங்கர கோபத்தில் நம்ம இலக்கிய மேலே இருக்காங்க. இலக்கியா, நீ நினச்சதை சாதிச்சுட்டு காமிச்சிட்டேன். ஏன்னா என் புருஷனாவே என் எதிர்ப்பால் என்னை அவமானப்படுத்திட்டு கண்டிப்பாக எஸ்எஸ்கே அப்பாவை நீ ஜெயிலில் தள்ளத்துக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும்னு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் கண்டிப்பாக இந்த அஞ்சலியும் இந்த பைரவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு போலி எவிடன்ஸ் இருக்குது, எந்த ஒரு தப்பு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இலக்கியா சொன்னேன் இந்த ஒரு உண்மை எஸ்எஸ்கே கிட்ட நம்ம கௌதமுக்கும் தெரியணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.